கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து மோதி கார் சுழன்றபடி தலைக்குப்புற கவிழ்ந்தது. அது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். காலையில் இப்படி ஒரு அதிர்ச்சி செய்தி கிடைத்திருக்கிறது. தற்போது காரில் பயணித்த நபர்களின் விவரம் என்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சென்னை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த முகமது பயாஸ் என்பவர் பெங்களூரில் பொறியாளராக பணியை செய்து வருகிறார். இந்த நிலையில் முகமது பயாஸ் கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் பக்ரீத் கொண்டாட அவரது குடும்பத்துடன் வந்து மீண்டும் நேற்று மாலை முகமது பயாஸ் அவரது மனைவி சுமையா கானம், மகன் பாதுஷா, மகன் முகமது கசாப் ஆகிய 4 பேரும் காரில் பெங்களூர் நோக்கி அப்போது கார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த ஆங்கிநாயக்கன்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் வரும் பொழுது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து முகமது பயாஸ் ஓட்டி வந்த காரின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறிய கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியன் மீது மோதி சுமார் 2 முறை சுதந்திரவாறு கார் தலைக்குப்புறாக கவிழ்ந்து கீழே விழுந்தது. பின்னர் எதிரே உள்ள சாலையில் கேரளா மாநிலத்தை இருந்து திருப்பதி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் முகமது பயாஸின் காரில் இருந்த சுமார் 11 வயது மகன் முகமது கசாப் காரில் கண்ணாடி உடைந்து காரில் இருந்து கீழே விழுந்தார். இதில் படுகாயம் அடைந்த முகமது கசாப் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காரில் இருந்த முகமது பயாஸ் அவரது மனைவி சுமையா கானம், அவரது மகள் பாவிஷா ஆகியோர் மூவரும் படுகாயமடைந்து இதில் கண்ட அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பர்கூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த பர்கூர் போலீசார் விபத்து இருந்த சிறுவனை முகமது கசாப்பின் உடலை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து சுமையாக்கம் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து பர்கூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து சிசிடிவி கேமராவில் இந்த காட்சியானது பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் சிசிடிவி கேமராவில் காட்சி தற்போது வெளியாகி காண்போரை நெஞ்சை பரவக்க வைக்கிறது. விபத்து தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.